நாம வாழ்ற இந்த இந்திய நாட்டில் நாம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க, எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பிரதமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அது மூலியமா இந்திய அளவுலையும் உலக அளவுலையும் பேசும் பொருளாக அந்த நலத்திட்டங்கள் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை புதுமையாக பண்ணியிருப்பாங்க. அப்படி புதுமையாக பண்ணும்போது அது தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, உலக அளவிலும் சரி ஒரு பெரிய வெற்றியும் ஒரு பெரிய மாற்றத்தையும், அதாவது இவங்க தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் ஒரு சாதாரண மனுஷனா நான் இது மாதிரி விஷயங்களை மக்களுக்காக அறிவிச்சா அது செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்தலாமா, இது உண்மையாவே செயல்படக்கூடியதா, மக்களுக்கு பயன் தரக்கூடியதா அப்படின்னு சில விஷயங்களை மட்டும் எப்படி நம்ம மக்களுக்காக புதுசா இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போறோம். அப்போ இந்த விஷயம் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? இதை முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கருத்தையும் நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணலாம். ஏன்னா இதை இதை கேட்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியா தோணும். ஸோ உங்க ஐடியாவும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் இருந்தா ஓகே அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்டுகள் இருக்கு. நம்ம டக்குன்னு பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். நாம முதலாவது பாயிண்ட், புதுசா இந்த இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணோம்னா, எல்லா அரசாங்க பள்ளிகளுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ல என்ன ஃபெசிலிட்டி பண்றாங்களோ அந்த வசதியை நாம அரசாங்க ஸ்கூல்ல பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட். அது என்ன பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. முதலாவது பாயிண்ட், எல்லா அரசாங்க பள்ளிகளுக்கும் எப்படி தனியார் துறையில பள்ளிகளுக்கு வேனோ பஸ்ஸோ காரோ சம்திங் ஏதோ ஒன்று போகுது இல்லைங்களா, ஸோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அரசாங்கம் சம்பந்தமாவே அரசாங்கமே பஸ்ஸோ வேனு இது மாதிரி ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்குறது. இதனால ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய பசங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வராங்க. இட்ஸ் ஓகே, பாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ பாஸ், இதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்களால கரெக்டான நேரத்துக்கு வர முடியல. ஏன்னா பஸ் கரெக்டான நேரத்துக்கு வராது. இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்படி இல்லாமல் இது சாத்தியமானு கேட்டீங்கன்னா சாத்தியம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எங்கேயோ ஒரு மூலையில முடுக்கல இருக்கு. ஆனால் எல்லா இடத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா பசங்களை அசம்பிள் பண்ணி அந்த வண்டியில கூட்டு அந்த ஸ்கூலில் விடுறாங்க, மறுபடியும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. நாம வீட்டுக்கு வீடு ட்ராப் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ ஊருக்கு ஊர் ட்ராப் பண்ணால் போதும். அது மாதிரி பண்ணால் இந்தியாவிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாக இல்லை, வேர்ல்டு அளவுக்கு நாம இந்த நியூஸை சொல்ல முடியும், சொல்ற மாதிரி இருக்கும். எல்லா அரசாங்க பள்ளிகளுக்கும் இலவசமாக பஸ் வசதி, வேன் வசதி. இதுக்கு அடுத்தபடியா ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக வர விஷயம் இந்த விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா ரேஷன் கடை. ரேஷன் கடையில என்ன புதுசா பண்ண முடியும்? ரேஷன் கடையில பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை, அளவு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க வெயிட் போறது தப்பு பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, இது மாதிரி விஷயம் வருது இல்லைங்களா. ஸோ 1 லிட்டர் எண்ணெய் கொடுக்குறாங்க, எண்ணெய் பேக்கெட்ல வந்துடுது. சர்க்கரை லூஸ்ல கொடுக்குறாங்க, அரிசி லூஸ்ல கொடுக்குறாங்க, கோதுமை லூஸ்ல கொடுக்குறாங்க. மித்த எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா எடை போட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த கலையணும்னா எல்லா ரேஷன் கடையிலையும் ஒரு அளவு தான் இருக்கும். 10 கிலோ, 5 கிலோ, 20 கிலோ, 25 கிலோ, 30 கிலோ இப்படிதான் அரிசி கொடுக்குறாங்க. ஸோ நாம என்ன பண்றோம்னா, நாம என்ன சொல்ல போறோம்னா, இந்த முதலமைச்சர் என்ன பண்ண போறாருன்னா, எல்லாத்தையுமே 5 கிலோ பேகு, 10 கிலோ பேகு, 20 கிலோ பேகு, 25 கிலோ பேகு, இதெல்லாம் ஓப்பனா நீங்க நார்மலா பிரைவேட் அரிசி கடையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பேக்ல இருக்கும். 5 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ இருக்கு. ஸோ 20 கிலோ அரிசியா 4 5 கிலோ பேக் தான் இருக்குன்னா 4 பேக் கொடுத்தா வேலை முடிஞ்சுது. ஸோ எடை மிஷினே தவிர்த்துட்டு, எடை மிஷினே இல்லாம வர பேகை எடுத்து அப்படியே கொடுக்க வேண்டியதான் அவங்களோட வேலை. ஸோ இடையில பிரச்சனை வருதுன்ற மேட்ரே அங்க இல்லாம போயிடும். எண்ணெய் பாக்கெட்டு 1 லிட்டர் எடுத்து கொடுத்துட்றோம்ல, அதே மாதிரி அரிசியும் 20 கிலோவா 2 10 கிலோ வந்தா 2 10 கிலோ, 2 5 கிலோ வந்தா 4 5 கிலோ, 5 கிலோவா ஒரு 10 கிலோ ஒரு 5 கிலோ வேலை முடிஞ்சுது. எப்படியோ அவங்களுக்கு தேவையான வயிற்றுக்கு தேவையான அந்த ரேஷன் கடைக்கு தேவையான அளவு வெயிட் என்னவோ அதை கிலோ கணக்கில் கொடுத்துட போறாங்க. அது 5 கிலோ வந்தானே, 10 கிலோ வந்தானே, 20 கிலோ வந்தானே, வேலை முடிஞ்சிடும், சிம்பிளா முடிஞ்சிடும், எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. இதுக்கப்புறம் கூடுதலா ரேஷன் கடையில முடிஞ்சா பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப்டா இருக்கு. எல்லா கடையிலும் ரேஷன் கடையில சிசிடிவி கேமரா கரெக்டா வைக்கணும். அந்த சிசிடிவி கேமராவோட கண்ட்ரோலு அந்த ரேஷன் கடைக்கு முழுமையா எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் இருக்கும்ல, அங்க போற மாதிரி இருக்கணும். அது சம்பந்தமா இல்லாம அது அங்க லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கூட லிங்காகவும் இருக்கணும். ஸோ மேட்ரு ஏதாவது தப்பு நடந்து யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நல்ல ஆதாரமா இருக்கும். அது அவருக்கும் சேஃப்டி, மக்களுக்கும் சேஃப்டி, அந்த கடை ஊழியருக்கும் சேஃப்டி. ஓகே.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இது நடக்க சாத்தியமா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க வந்து ஏத்துப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து ஒரு சாதாரண மனுஷனா எனக்கு தோணுன விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, சிட்டில ஏசி பஸ் போகுது. ஸோ சிட்டில இருக்க மக்கள் பாதி பேர் பார்த்தீங்கன்னா, ஏசில இருப்பாங்க, கார்ல போவாங்க, வருவாங்க. இந்த மாரி விஷயம்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ கிராமப்புறத்துல இருந்து நம்ம வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மோசமான பேருந்துகள் இந்த மாரி விஷயம் தான் இருக்கும். நம்ம வந்து அரசாங்கத்த குறை சொல்லவோ, மத்த விஷயத்துக்காக நம்ம இத பதிவு பண்ணல. மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டேமேஜபிளா தான் இருக்கும். இத தவிர்த்து இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இது மாரி ஒரு விஷயம் நடக்கலன்னு சொன்னா, அது இந்த விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கிராமத்துல இருந்தும் வர பஸ் ஏசி பஸ். அந்த அளவுக்கு குவாலிட்டியா பஸ் பஸ் சேவை. இத மட்டும் பண்ணோமா, இந்தியா ஃபுல்லா இல்லங்க, வேர்ல்டு ஃபுல்லா பேசப்படுவோம். ஒரே நாள்ல அந்த முதலமைச்சரா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, வேர்ல்டு அளவுல ஒரே ஒரு சிட்டிக்கு போதும் ஹிட் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். இத வந்து மாத்தவே முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏசி பஸ் சேவை வந்து கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பயன்படுத்த சாதாரண கட்டணத்துல. அதுக்குண்டான மானிய தொகையை அரசாங்கம் ஏத்துக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை அவங்க ஏசி பஸ்ல வந்து போறதுனால எதுவுமே ஆயிட போறது இல்லை. எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஒரு சாதாரண மக்கள் பயன்படுத்தட்டுமே, கூலி தொழிலாளி பயன்படுத்தட்டுமே, ஒரு விவசாயி பயன்படுத்தட்டுமே. கஷ்டப்பட்டு அவன் வந்து எல்லாத்தையும் வேர்வை சிந்தி பயிரிட்டு அதை எடுத்துன்னு வந்து மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணா அந்த பஸ்ஸை தூக்கி போட்டுன்னு வர கஷ்டப்படும். அந்த டைம்ல கொஞ்சம் இழப்பாரட்டுமே. அதுக்காக தான் இது. எல்லா கிராமத்துல இருந்தும் டவுனுக்கு வர்றதோ இல்ல சிட்டிக்கு போறதோ ஒரு ஏசி பஸ். கிராமத்துல இருந்து சிட்டிக்கு மட்டும் தான். நான் நார்மலா சொல்ற பஸ் எல்லாம் இல்ல. ஒரு வில்லேஜ்ல இருந்து வெளியே வரும் இல்லைங்களா, அந்த பஸ் மட்டும் ஏசி பஸ் சேவை. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, முதியோர் உதவித்தொகை. முதியோர் உதவித்தொகை வந்து அரசாங்கம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து போதுமானதா அப்படின்னு உங்க எல்லாருக்கும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அங்க ஒரு கேள்விக்குறி வந்துடும். ஸோ ஒரு கரெக்டா ஒரு தனி மனிதனோ இல்ல ஒரு 2 முதியவர்கள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க சொன்னா, இண்டிவிஜுவலா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னா, அப்ப அந்த உதவித்தொகை கண்டிப்பா பத்தாது. ஒரு ஃபேமிலி கூட இருக்கிறவங்களுக்கு பத்தும், ஓகே. ஆனா தனியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது பத்தாது. ஸோ அவங்களுக்காக தான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க காமனா எடுத்துக்க கூடாது. ஸோ அந்த தனிப்பட்ட பர்சன், ஒரு சின்ன ஓலக்கோட்டால ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஸோ முதியோர் உதவித்தொகை வந்து ரூ. 5000. நம்ம இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியல, அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நல்லது. ஆனா அதை 5000 மாத்தணும். ரூ. 5000. ஸோ 2 பேர் இருக்காங்கன்னா ரூ. 10,000 கிடைக்கும். ஸோ 10,000 வச்சு 1 மந்த்ல கண்டிப்பா அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியும், பயன்படுத்திக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, உடல் ஊனமுற்றோர், அதாவது எந்த வேலையுமே செய்ய முடியாது, அவங்கள பாத்துக்கிறதுக்கே ஒருத்தர் வேணும். கரெக்டுங்களா, புரியுதுங்களா? அவங்கள பாத்துக்கிறதுக்கே ஒருத்தவங்க வேணும்ன்றாங்க இல்லையா, கூட ஒரு ஆள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். அது மாதிரி ஊனமுற்றோர் அப்படிங்கிறவங்களுக்கு மந்த்லி 15,000 மாசம் ஆனா அரசாங்கம் 15,000 கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு உண்டான செலவு, அவங்கள பாத்துக்கிறதுனால அவங்க எங்கேயும் வேலை வெட்டிக்கு போக முடியாது. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அலவன்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதுக்காக தான் இது. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இப்ப நடைமுறையில் இருக்குதா, ஆனா அது எந்த அளவுக்கு கிளியர் கட்டா இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரம்பரையில வந்து ஒருத்தங்க டிகிரி முடிச்சிருக்காங்க சொன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஃபேமிலியோட ஆதார் கார்டு இருக்கு. ஸோ எல்லா ஆதார் கார்டும் நம்மகிட்ட பதிவாயிருக்கு. நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஆதார் கார்டை தட்டினாலே தெரிஞ்சிடும் அந்த ஃபேமிலியில அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் அரசாங்க பணியில இருக்காங்களா இல்லையான்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி லெவலில் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்க முடியும் ஒண்ணு. ரெண்டாவது, யார் படிச்சிருக்காங்கன்றது விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு அரசாங்கமே யார் தலையிடும் வேணாம், யாரும் போய் இங்க ட்ரை பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு படிச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க பரம்பரையிலேயே யாருமே அரசாங்க பணியில இல்ல அப்படின்ற போது, அந்த ஃபேமிலியில படிச்சு வர யாராலே இருக்கட்டும், அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசாங்க பணியை அரசாங்கமே கொடுத்துடணும். அவ்வளவுதான். இவங்க தேடி போக வேண்டியது அவசியமே இருக்கக்கூடாது. இவங்க பண்ண வேண்டியது பதிவு பண்ண வேண்டியது. அந்த பதிவு கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்து அரசாங்கமே அவங்க பதிவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க படிப்பு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்த கிளியர் பண்ணிடணும். அவ்வளவுதான். யாரும் போய் எங்க முட்டதால மோதத்தால ஃபார்ம் வாங்கதால ஃபில்அப் பண்ணதால எங்க பரம்பரையில யாருமே இல்லை அப்படின்ற விஷயத்த யாருமே நம்ம தெளிவுபடுத்தால. நம்மளுடைய பதிவு தான் சிஸ்டமேட்டிக் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், ஈஸியா பதிவு பண்ண முடியும், யாரும் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஆதார் இருக்கு. ஆதாரம் வச்சாலே எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஓகேங்களா? அரசாங்க பணி இது வரைக்கும் யாருமே அந்த குடும்பத்துல அரசாங்க வேலையை செய்யல அப்படின்ற ஃபேமிலி தான் அரசாங்க பணி. 1க்கு 2 பேர் அரசாங்க பணியில அந்த குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்தபடி அரசாங்க பணியே கிடையாது, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா,
ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸா காலை உணவு திட்டமும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு, வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு அடுத்தபடியா என்ன அப்படி உணவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அதாவது காலையிலயும் சரி, மதியத்திலயும் சரி, ஈவினிங்லயும் சரி. இப்போ காலையில கொடுத்துட்டாங்க, மதியம் கொடுத்துட்டாங்க, ஆனா ஈவினிங் எதுவுமே இல்லை. ஸோ பசங்க படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா, ஏன்னா ஸ்போர்ட்ஸா விளையாடி இருப்பாங்க, பிடி பீரியட் எல்லாம் இதெல்லாம் அட்டன் பண்ணிருப்பாங்க, இது மாதிரி விஷயம் பண்ணிருப்பாங்க. ஸோ வீக்லி வந்து டே வைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி விஷயத்த நம்ம சொல்ல வரல. இளநீர், பதநீர், இது மாதிரி விஷயம் இருக்கு இல்லைங்களா? இதை வந்து அரசாங்கமே எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்து அவங்க உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க், நம்ம இந்த கஞ்சி, கம்புல விளைவிக்கிற கஞ்சி, ப்ளஸ் வந்து கேழ்வரகுல செய்யற ஒரு டிஷ்ஷு, இது மாதிரி ஏதாச்சும் சிறுதானிய உணவுகள் அதை வந்து ஈவினிங் டைம்ல குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அழகாக ஃப்ரீயா எனர்ஜெட்டிக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஈவினிங் டைம்ல ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்தோமா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையா இருக்கும், புதுசா இருக்கும். இந்தியா ஃபுல்லாவும் இது எங்கேயுமே யாரும் ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாகவும் சரி, மக்கள் ரீதியாகவும் சரி ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணும். இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய பாதுகாப்போ இல்லை பேக்ரவுண்டோ, இஎஸ்ஐ, பிஎஃப் இது மாதிரி விஷயம் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ கூலி தொழிலாளி அப்படின்னு அவங்க பதிவு பண்ணி வச்சிருந்தாலோ, அவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்களே, அங்கே வந்து கூலி தொழிலாளி தான் போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஆதாரப்பூர்வமா சர்டிஃபிகேட் பிரகாரமா அவங்க வச்சிருக்காங்க, அவங்க பதிவு பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய இறப்புக்கு ஒரு கூலி தொழிலாளி இறந்துட்டா, அது அவங்க வந்து அப்படி இறந்தாங்க அந்த விஷயமே வேணாம். ஒரு கூலி தொழிலாளி இறந்துட்டா அவருக்கு 15 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும். அவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கும் அவரோட இழப்பை சரி கட்டுறதுக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். இதுல வேற எந்த இதுவும் கிடையாது. அதாவது ஒரு கூலி தொழிலாளி இறந்துட்டாருன்னு சொன்னா, அடிப்படை கூலி தொழிலாளி இறந்துட்டாருன்னு சொன்னா அவங்க குடும்பத்துக்கு அரசாங்கம் வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் காப்பீடா கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னு எனக்கே தெரியல. அது எப்படி நான் சொல்றது சரியா தவறானு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது மாதிரி தோணுது. ஸோ அதுக்காக தான். இப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள், அதாவது நம்ம தெற்கு சைட்ல பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து அடிக்கடி எல்லை மீறி போயிடுறாங்க சொல்லிட்டு, அதனால வந்து ஸ்ரீலங்கால வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு அரசாங்கமோ இல்ல, அது இப்போ இந்தியா லெவல்லையும் சரி, தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி, நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்க வந்து ஒரு எல்லைன்னு ஒரு இடம் ஒன்று தான் இருக்கும் கண்டிப்பா. அதை தாண்டி போனாதான் அவங்க பிடிக்கிறாங்க. ஸோ நாமளே அங்க இப்போ நம்ம ஊரெல்லாம் பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம ஊரை சுத்தி யாரும் வரக்கூடாது போகக்கூடாது ஒரு எல்லை மாதிரி, அது மாதிரி ஒரு போட்டு வச்சுக்கிட்டு, ஸோ ஒரு போட்டு இல்லை நான் சொல்றது, அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளே ஒரு போட்டிங்ல வந்து அதான் அவங்களுக்கு வேலை, ஷிஃப்ட் வைஸ் இங்கிருந்து போனோம், அந்த இடத்துல வந்து அவங்கள மாற்றணும், அவங்க வந்து அங்கே செக்யூரிட்டி மாரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம மீனவர்கள் வருவாங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தாண்டி போறாங்கன்னா இது தாண்டி போகக்கூடாது, அது ஸ்ரீலங்காவோட பார்டரு, நீங்க இப்படியே சுத்திட்டு போயிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இவங்களை தாண்டி இவங்க சொல் பேச்சை கேட்காம மீறி போறவங்க இப்போ அரெஸ்ட் ஆகட்டும், அப்போ அவங்க தப்பு பண்ண போறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி நாம அங்க ஒரு லாக் டவுன் மாதிரி ஒரு 144 போட்டு வச்சிருந்தாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம கடல்ல ஒரு 144 போட்டு நாம வந்து பாதுகாப்பு வலைத்தள அங்க ரோந்துல போயிட்டு வந்துட்டே இருந்தோமா, எப்படி நம்ம ஆளுங்க கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போவாங்க, அவங்க வந்து எப்படி பிடிக்க முடியும்? ஸோ அவங்களும் இந்த பக்கம் வர முடியாது, நாமளும் அந்த பக்கம் போக முடியாது. இதை பண்றதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியமா எனக்கு தெரியல. ஸோ அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்து, ஸோ இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளவு ஒரு போட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கணும், அந்த கிலோமீட்டருக்கு ஒரு போட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கணும், அப்படி கணக்கு பண்ணி அவங்க ஷிஃப்ட் வைஸ் மாத்தி அவங்க பண்ணலாம். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம மீனவர்களுக்காக பிற்படுத்தப்பட்டோர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடிமட்ட லெவல்ல இருக்காங்க, ஆனா அவங்க ஒரு மீனவர் தான் அப்படின்னும் போது அவங்க கிட்ட கட்டுமரம் தான் இருக்கு, எதுவுமே இல்லைன்னும் போது அரசாங்கமே இலவசமாக ஒரு போட் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஹைலைட்டான பாயிண்ட். ஸோ இலவசமா கொடுக்கணும். ஸோ ரொம்ப இலவசமா வேணாம், 75% வந்து அரசாங்கம் கொடுத்துரும் மானியம், மிச்சம் இருக்கிற 25% தான் அவங்க வந்து கட்டணும். அதாவது 100 ரூபாய் அந்த பொருள்னா 25 ரூபாய் கட்டினா போதும், மிச்சம் 75 ரூபாய் வந்து அரசாங்கமே கொடுத்துரும். ஸோ இலவச போட் வந்து மீனவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது மூலியமா வந்து நாட்டோட வளர்ச்சியும் அதிகமாகும், அவங்களோட வளர்ச்சியும் அதிகமாகும், அவங்க கிட்ட இருக்கிற ஒரு அந்த வந்து ஏழ்மனையில இருந்து அவங்கள மேல தூக்கி விட முடியும். இதை பண்ணாலும் இந்தியா ஃபுல்லா இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லா அட் அண்ட் டைம் ரீச் ஆயிடுவோம். இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம உலகம் வந்து வெப்பமயமாதல் ஆகுது. அதனால வந்து முக்கியம் வந்து பெட்ரோல் வாகனத்தெல்லாம் நம்ம குறைக்கணும். ஸோ நம்ம வந்து நார்மல் எலக்ட்ரிக்கல் பேட்டரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணா கொஞ்சம் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும், அந்த வெப்பத்தையும் குறைக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெள்ளம் இந்த மாதிரி விஷயம் வந்து நிவாரண நிதி கொடுக்குறாங்க இல்லைங்களா,
எதை வச்சு கொடுக்குறாங்க? ரேஷன் கார்டு வைஸ் எல்லாருக்கும் வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி அது பிரதம மந்திரியா இருந்தா சரி, இல்ல முதலமைச்சராக இருந்தாலும் சரி, 2 பேருமே டிபார்ட்மெண்ட் வைஸாவே எடுத்துக்குவோம். இந்தியா லெவலானாலும் ஓகே, தமிழ்நாடு லெவல்னாலும் ஓகே. எல்லா வீட்டுக்கும் அது இந்த நிவாரண நிதியெல்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா வீட்டுக்குமே கம்பல்சரி ஒரு எலக்ட்ரிக்கல் பைக், அவ்வளவுதான். ஸோ இதை கொடுத்துட்டாலே அந்த பெட்ரோல் வாங்குற விஷயத்துலேருந்து நாம வெளியே வந்துடுவோம். நம்ம பைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ 2 பைக் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒன்னாச்சும் கண்டிப்பாக நின்றோம்ல. ஒன்று தான் வச்சுக்கிட்டா அவங்களும் நிறுத்திடுவாங்க. பெட்ரோல் விற்கிற வேலைக்கு யாரும் பெட்ரோல் வாங்க மாட்டாங்க. ஸோ பைக் தான் வாங்குவாங்க. ஆனால் இதை இலவசமாக கொடுக்க தேவையில்ல. 50% மானியம், அதாவது 1 லட்ச ரூபா பைக்குன்னா 50,000 ரூபாய் கட்டினா போதும். அந்த பைக்கு வந்து அரசாங்கமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதனால மெயினாக என்ன கெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா லெவலில் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நம்ம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய அளவே குறைஞ்சிரும். நம்ம அளவுக்கு அதிகமாக தேவைப்படாது. நம்ம போய் டிமாண்டுக்காக ஒருத்தங்கிட்ட போய் நிற்க தேவையில்ல. இவ்வளோ பெட்ரோல் வேணும் அப்படின்னு நம்ம போய் நிற்க தேவையில்ல. நம்ம வாங்குற பெட்ரோலோட அளவு குறைஞ்சிரும். ஏன்னா கனரக வாகனம் மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சின்ன பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லவே தேவையில்ல, பாதி பேர் எலக்ட்ரிக்கல் பைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இல்லைன்ற விஷயத்தினால தான் மிச்ச பேர் யூஸ் பண்ணல. கண்டிப்பாக ரேஷன் கார்டு இந்த நிவாரண நிதி கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே ஸ்கீம் அடிப்படையில் எலக்ட்ரிக்கல் பைக்கு அரசாங்கமே கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோல் பிரச்சனை சால்வ் ஆகிடும். நாம் எல்லாரும் எலக்ட்ரிக்கல் பைக் தான் யூஸ் பண்ணுவோம். இந்தியா வைஸ் பண்ணினா வெப்பமயமாதல் பிரச்சனையே சால்வ் ஆகிடும். தமிழ்நாடு லெவலில் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் ஒரு முன்மாதிரியான திட்டம் இதை செயல்படுத்தணுமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைய முடியும். இதை பார்த்து எல்லா உலக நாடுகளுமே வந்து இந்த ஸ்கீம் வந்து அலோஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் அந்த எரிபொருள் அந்த விஷயத்தை தவிர்க்க முடியும். இதனால வெப்பமயமாதல், உலக வெப்பமயமாதல், அதுக்காக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உலகத்துக்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் பைக் வந்துடுவோம். எலக்ட்ரிக்கல் பைக்கை 50% மானியத்தோட 1 லட்ச ரூபா வண்டினா 50,000 கட்டினா போதும், வண்டியை கொடுத்துருவாங்க. அந்த 50,000 வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, நடுத்தர மக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம். சூப்பரா இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், இந்தியா ஃபுல்லாக மாஸ். லாஸ்ட் ஒன், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, ஆனால் பண்ணால் நாம தான் இந்த வேர்ல்டுலேயே மாஸ். அது என்ன விஷயம்னு பார்த்துடலாம். நம்ம நாட்டில் எங்கே பார்த்தாலும், எங்கே போனாலும் வந்தாலும், கோயில் குளம் பீச்சு பார்க்கு எங்கே போனாலும் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இருக்கிறாங்கன்ற விஷயம் அப்புறம் அதுக்கு அந்த அந்த இடத்துக்குள்ள நம்ம போதால. ஸோ பிச்சைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு நாடு, வேர்ல்டுலேயே பிச்சைக்காரங்க இல்லாத நாடு அப்படின்னு பிரதமர் பண்ணலாம். இல்லை ஸ்டேட்லேயே, தமிழ்நாட்டிலேயே பிச்சைக்காரங்க இல்லாத ஒரு ஸ்டேட்டுன்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு நாம பண்ணலாம். அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கே பிச்சைக்காரங்களை பார்த்தாலும் உண்மையிலேயே பிச்சை தான் எடுக்கிறாங்கன்னா என்ன விஷயம், அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, சாப்பிட கூட வழி இல்லை, அதுக்காக தான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? இதுதான் பாயிண்ட். ஸோ அவங்க எல்லாருமே நாம பிச்சைக்காரர்கள் எத்தனையோ துறைக்கு மறுவாழ்வு மையம் அப்படி இப்படின்னு விஷயம் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு மறுவாழ்வு மையத்தை உருவாக்குறோம். அங்க அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சுத்தமா வேலையே செய்ய முடியாது, வயசானவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அவங்களை எங்க ஒண்ணுமோ அவங்க எல்லாரும் தெரியும், அங்க விட்டுருவாங்க அரசாங்கம். சம்பாதிக்க முடியவங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க பிச்சை எடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிச்சைக்காரங்களை எங்க பார்த்தாலும் அம்மா பிச்சை அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சி தூக்கி போயிட வேண்டியதான். எங்கன்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம் அப்படின்னு, அதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம நாட்டிலேயே எங்கேயும் பிச்சை எடுக்கிறவங்க இல்லாத மாதிரி ஒரு கிரியேட் பண்றோம். வேர்ல்டு அளவுல உலகத்திலேயே இந்தியாவில தான் பிச்சைக்காரங்க இல்லை அப்படின்னு பண்றோம். ஆனா அவங்கள தூக்கி போய் என்ன பண்ண போறோம், அதுதான் நீங்க யோசிக்கணும். ஸோ முடிஞ்சவங்க, அதாவது முடியவே முடியாது, இவங்க பிச்சை எடுக்கிறது கரெக்டு, இவங்களால சம்பாதிக்க முடியாது, இவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்றவங்கள நாம அந்த மறுவாழ்வு மையத்துக்கு அமைச்சு அவங்கள பாதுகாப்பு பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறோம். ஓகே, முதியோர் இல்லம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி இடத்துக்கு பண்ணிடும். ஆனா வேணும்னே பிச்சை எடுக்கிறாங்கல்ல, இது மாதிரி பண்ணாலே அவங்களாம் சிக்கிடுவாங்க. இல்ல சில பேர் தலை தெரிச்சு ஓடுறவங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க. போலீஸே பிடிச்சுன்னு நல்லாரியும் எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டுறோம். அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஒரு குறிப்பிட்ட வேலை செய்ய தெரியும்ல, அதை அவங்களுக்கு கொடுக்குறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெயில் மாதிரி. ஜெயிலில் வந்து ஒரு பெரிய கைதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயே வேலை செய்வாங்க. நான் படத்துல தான் பார்த்துருக்கேன், நட்சத்திரம் இது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ படத்துல உள்ளவே வேலை செஞ்சு அவங்க சம்பாரிச்சு காசு எடுத்துன்னு வருவாங்க, அந்த காசுல வந்து வாங்கிட்டு வருவாங்க இல்லைங்களா, அது மாதிரி சொல்றேன். ஸோ இவங்க எல்லாரும் உள்ளதான் இருப்பாங்க, இவங்க அங்க வேலை செய்யலாம், இவங்களால என்ன உற்பத்தி பண்ண முடியுமோ அதை எந்த அளவுக்கு ஈஸியா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா பண்ணிட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, கஷ்டப்படுத்தவே தேவையில்ல. அவங்க சம்பாதிக்கிறது அவங்க உணவுக்கு வந்தா போதும் இல்லைங்களா. ஸோ அவங்க மிச்ச பேலன்ஸ் கூட வச்சுக்கிட்டோம், அவங்க சொந்தக்காரங்க இருந்தா கூட அனுப்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம நாட்டிலேயே எங்க பார்த்தாலும் ஒரு பிச்சைக்காரன் கூட இருக்கக்கூடாது.
ஒரு சின்ன குழந்தை கூட கையை எடுத்துன்னு வரக்கூடாது. வரணும்னா பயப்படணும். உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்றோம், இல்ல அந்த மருவா மையத்தை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இந்த விஷயம் எதுக்காக சொல்றேன்னா, நான் அவங்கள இழிவுபடுறதுக்காக சொல்ல. அவங்களால உண்மையாவே கை கால் முடியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஊட்டராகிறவங்க பண்றாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா திரும்புற பக்கம் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எல்லாருமே திரும்புற பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு புடுங்குற அளவுக்கு இன்னைக்கு பிச்சைக்காரங்க தொல்லாது நம்ம கிட்ட. அந்த அளவுக்கு பண்றாங்க. இது அவங்கள விட்டுருங்க, நம்ம பாதிக்கப்படுறத விட்டுருங்க. சின்ன சின்ன கை குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா, கோவிலுக்கு போயிருந்தேன். போகும்போது பௌர்ணமி நைட்டு போனோம். நைட்டு போயிட்டு காலைல வரணும். நைட்டு பனி அப்படி பெய்யுது. நான் பெரிய பெரிய பசங்க தான் எனக்கு. ஆனா அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் ஷொட்டர் போட்டு பெட்ஷீட் போட்டு பத்திரமா சேஃப்டியா கூட்டு வரேன். கை குழந்தை அப்பதான் பிறந்திருக்கும் பொழுது ஒரு 10 நாள் கூட ஆயிருக்காது நினைக்கிறேன். அந்த குழந்தைய அப்படி தொடம்பல வச்சுட்டு அப்படியே ஓப்பனா இருக்கு அந்த குழந்தை. அதை பார்க்கவே முடியல. அவங்க காசு கேட்கறாங்க. ஒருத்தர் 2 பேர் போடலாம், 10 பேர் போடலாம், 100 பேர் 200 பேர் போடுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. அவ்வளவு காசும் என்கிட்ட இல்லை. நான் காசு போடுறதுக்காக இதை வருத்தப்பட்டு சொல்ல, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் தான். சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து அதுல வந்து இன்வால்வ் பண்றாங்க. குழந்தைங்க வந்து அப்படியே பத்து கிடக்குது, வெயில்ல, டிராபிக்ல, இந்த மாதிரி விஷயம் போட்டு ரொம்ப கொடுமை பண்றாங்க. கரெக்டா நீ உண்மையிலேயே எனக்கு சம்பாதிக்க முடியாது, நான் பிச்சை நீ ஸ்ட்ரைட்டா அந்த ஆபீஸுக்கே வந்துடலாம். என்னால முடியாது, எனக்கு சம்பாதிக்க முடியாது, நான் இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன். 3 வேளை சாப்பாடு, உணவு, உடை எல்லாம் இருப்படம் எல்லாம் கொடுத்துருவாங்க. உங்களால முடிஞ்ச என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யலாம். அது மூலியமா காசு உங்களுக்கு சம்பாரிச்சிக்க முடியும். நீங்களே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி கூட கொடுக்கலாம். அதை வந்து சேல்ஸுக்கு போகும். இது மாதிரி விஷயத்த நம்ம வந்து அரசாங்கம் தலையிட்டு இதை பண்ணாலும் இந்தியா லெவலில் இல்லைங்க, வேர்ல்டு லெவலில் இல்லைங்க, ஏலியன் அளவுக்குங்க. ஏலியனே பூமிக்கு வந்தா கூட இந்த நாட்டுல பிச்சைக்காரங்களே இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு இந்த நாட்டு இருக்குங்க. உண்மையாக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அம்மாலாம் வந்து வயசானவங்களாம் நம்ம கேட்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. என்ன இது கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொடுக்க முடியாத கூட ஒரு விஷயம் இல்லைங்க. இதுல இன்னொரு விஷயம், இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே 10 பேர் கொடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 11வது ஆளுக்கு நம்மகிட்ட கொடுக்க காசு இல்லை. நம்ம அப்படி ஃபேமிலியா போகும்போது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. காது உட்படவே இன்னொருத்தவங்க அந்த மாதிரி போறாங்க. ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்களுக்கு இவங்க சொல்றாங்க, குழந்தை இப்படிலாம் ஈத்துன்னு போறாங்க, ஒரு 10 பைசா போட முடியல, இவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் விஷயம். அவங்க சாபம் விட்டாங்க, சபிச்சுட்டாங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஏன் இந்த விஷயம் நடக்கணும்? பிச்சை இடத்தெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி இப்போ போதைப் பொருள் பயன்படுத்தலாம் கவர்மெண்ட் எப்படி அரெஸ்ட் பண்ணுறோம், அதே மாதிரி பிச்சை இடத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவோம். பிச்சைக்காரங்களும் இருக்கக்கூடாது. பிச்சைக்காரங்களாம் வேணும், மறுவாழ்வு மையம் வேணும், அவங்களுக்கு சாப்பாடு வேணும். ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு தான் வேணும், வேற எதுவும் தேவையில்ல. உணவு, உடை, இருப்பிடம் இருந்தா போதும்ல. ஸோ அதை அரசாங்கமே ஏற்படுத்திடும். அரசாங்கமா செலவை பார்த்துக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒண்ணு பண்ணா போதுங்க, கிளியர் கட்டுங்க. கொசுவே இல்லாத நாடு இருக்குது. அதே மாதிரி பிச்சைக்காரங்களே இல்லாத நாடு இந்தியா எப்படி இருப்பாங்கள? வேர்ல்டுலயே பிச்சைக்காரங்க இல்லாத நாடு இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும், எந்த இடத்துக்கு எந்த ரேஞ்ச் பண்ணிக்கும். அப்படி இல்லைன்னா கூட வேர்ல்டுலயே பிச்சைக்காரங்க இல்லாத ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சூப்பரா இருக்கும். இந்த பிச்சைக்காரங்களாம் இப்படி டைவெர்ட் பண்ணி இப்படி பண்ணாங்க, அவங்க தயாரிச்ச ப்ராடக்ட் இது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி மாஸ் காட்டலாங்க அரசாங்கம். இப்ப நாம சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டுமே நம்மளுடைய சொந்த கருத்து கணிப்பு தான். ஆனா இது எல்லாத்தையுமே பண்ணா அவன் இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லல, இருக்கிறது எல்லாம் இருக்கணும். இப்ப இது அடிஷனலா சேர்த்தாங்கன்னா எலெக்ஷனே நடக்க தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிடலாம். எதிர்த்து நிக்கவே மாட்டாங்க, நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மக்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு எலெக்ஷனு? தேவையில்லை, அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்ரு. தேர்தலோட செலவும் குறைஞ்சிரும். அதே மாதிரி நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு. எல்லா மக்களும் கண்டிப்பா போயிட்டு எலெக்ஷன் வந்து ஓட்டு போடுங்க. ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். முழு வாக்குப்பதிவை பதிவு பண்ணுங்க. 100% போலிங் ஆகட்டும். இதுக்காக வந்து தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் நம்ம வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி, மொத்த பேரும் போயிட்டு நாளைக்கு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.